மூட்டு வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அறுவை சிகிச்சையே இல்லாத பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி சிகிச்சை, PRP சிகிச்சை இப்பொழுது நம் தமிழகத்தில், நம்ம சென்னையில், சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள ரியோ ஹாஸ்பிட்டலில் PRP சிகிச்சை சிறப்பாக அளிக்கப்படுகிறது. ஃபார் கான்டாக்ட் 9884 and 88288. இப்போ நாம் தமிழர் கட்சி 20 பெண் வேட்பாளர்களும் 20 ஆண் வேட்பாளர்களும் சரி சமமாக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதாம்மா, எத்தனை இடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? பெருசா வந்தா ஒரு சீட்டு வரலாம், பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சட்டசபைக்கு பிடிக்கலாம் அவர், ஏன்னா இதை வச்சு அடுத்த திரும்ப சட்டசபைக்கு அவங்க முயற்சி பண்ணா அந்த சக்சஸ் ஆகும். ரொம்ப டைப் பண்ணா ஒரு தொகுதி வரலாம், அவ்வளவு வந்தா. ரொம்ப சீட்லாம் வரும். ஏடிஎம்கே சரியுது, அப்புறமா அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் கட்சி ஏடிஎம்கே சரியும் போது சீமானுக்கு கிரேஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், சட்டசபைக்கு வரலாம். சட்டசபையில இவர் கூட்டணி போட்டு கரெக்டா பண்ணாருன்னா கண்டிப்பா ஜெயிச்சு. அது கூட்டணி போனாதான் தனியால வர முடியாதுமா, தனியால யாருமே வர முடியாது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா விஜய் வாரான் இருக்காரு, நடிகர் விஜய், அப்புறம் சீமானு, அப்புறம் எடப்பாடி இருப்பாரு, ஸ்டாலின் இல்ல உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரு, இந்த பக்கம் அண்ணாமலை. இப்படி இருக்கும்போது நீங்க ஸ்பீட் ஆகும், வாக்கு பிரியும். அப்போ ஒரு பர்சன்ட் கூட தோக்கலாம், ஒரு ஓட்டுல கூட தோக்கலாம். அதனால இது கூட்டணி இல்லாமல தனி மெஜாரிட்டில வருதுலாம் நாம் தமிழர் கட்சி தமிழெல்லாம் கஷ்டம். ஆனா ஓட்டு அவருக்கு நல்லா இருக்கு, அது மட்டும் உறுதி. அதை கரெக்டா அவர் பயன்படுத்தணும். இப்போ அவரு பிஜேபியும் பிடிக்காது, காங்கிரஸும் பிடிக்காது. இப்ப யாருக்கு அவர் அங்க சப்போர்ட் பண்ண போறாரு ஒன்னும் புரியல எனக்கு. ஏன்னா யாருமே நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க, தனித்து நின்று நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றாங்க. சாமி, அதெல்லாம் இன்னைக்கு சினிமைக்கு கஷ்டம். தனித்துன்னு ஜெயலலிதா இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி அந்த போர்டா நின்னா லேடி, அதெல்லாம் இனிமேல் வராது. அது விஜய்க்கு காம்படிஷன் குறைவா இருந்தது இல்ல உங்களுக்கு. இன்னைக்கு விஜயே நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சா தனிச்சுன்னு, ரஜினிகாந்த் அவ்வளவு பெரிய மாஸ் லீடர், அவரே வர முடியல, கட்சி ஆரம்பிக்க முடியல. இப்ப விஜய் அதான சொல்றாரு, யாருக்குமே ஆதரவு இல்ல. ஒரு விஷயம், விஜயும் 2026 அப்படிதான் இருக்கும். கட்சி இருந்தாலும் தனிச்சு ஜெயிக்கவே முடியாதுமா. விஜய் ஆனாலும் சரி, யாராலும் சரி, தனிச்சு எல்லாம் நின்று நான் ஏங்க 35-40% ஓட்டு வாங்கணும். எப்படி வாங்குவீங்க நீங்க? 20% வாங்குறதே கஷ்டம், கண்ணத்தள்ளுமா அவரால். மேக்சிமம் 12-15% ஓட்டு வாங்கலாம் விஜய் நின்னாருன்னா தனிச்சு, அவ்வளவுதான். விஜயகாந்த் 12 வாங்குவாரா சொல்றேன், குறைஞ்ச போச்சு சொல்ல 12% வாங்கலாம். விஜயகாந்த் வாங்குற மாதிரி வாங்கலாம், அதோட 1% கூட வாங்கலாமா தவிர ஜெயிக்கெல்லாம் 230 சொல்லும் டோட்டலாவோ ஜெயிச்சு வரதெல்லாம். அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தாங்கன்னா எம்ஜிஆர் ஒரு கட்சியில ஒரு 15-20 வருஷம் குப்பை கொட்டிருக்காரு. எம்ஜிஆர் கட்சியில இருந்தாரு, திராவிட கட்சியில ஊர்னாரு. திராவிட கட்சியில இருக்கும்போது கலைஞரை தூக்குனாரு. எம்ஜிஆரை தூக்கும் போது 71-72 ஒரு பிரகடமே உருவாச்சு. காலேஜ் ஸ்ட்ரைக்கு, பஸ் ஓடல, இப்படி பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையும் எம்ஜிஆர் கட்சியை விட மக்களை கொந்தளிச்சாங்க. இன்னைக்கு எந்த நடிகருக்கு மக்கள் கொந்தளிக்காங்க சொல்லுங்க? யாரு கூப்பிடுற அரசியல் ஏன் வாங்க கூட எம்ஜிஆரை மட்டும் தான் கூப்பிட்டாங்க. 71-72 உள்ள பசங்களுக்கு 71-72 ஒரு 50-55-60 வயசு ஆகுதான் தெரியும். எம்ஜிஆருக்கு தான் அந்த கிரேஸ் இருந்து கட்சியை ஓட்டு தூக்கணும்னா கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னது எம்ஜிஆருக்கு மட்டும்தான். அது ரஜினிகாந்தும் கிடையாது, கமலஹாசன் கிடையாது, விஜய் எவனுக்குமே இது கிடையாது. இவங்களாவது கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டது, எனக்கு ஓட்டு போடுங்க. கமலஹாசன் அப்படிதான் சொன்னார், நான் சீஃப் மினிஸ்டர் ஆனா என்ன ஒண்ணு, இந்த கட்சியை விட்டுட்டு சிரஞ்சீவி அப்படிதான் சொன்னாரு, பவன் கல்யாணம் சொன்னாரு. என்னாச்சு எல்லாரும்? இனிமேல் நடிகர்லாம் கட்சி ஆட்சியெல்லாம் தனிச்செல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். 2026 இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினோட அமைப்பு அப்படின்னு சொல்லிடுங்க. உதயநிதி ஸ்டாலின் கட்சினா கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. டிஎம்க்கு பாரம்பரிய கட்சின்னு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினுக்கு வேல்யூ கிடையாது. நல்லதுங்க. உதயநிதி ஸ்டாலின், நீ உதயநிதி ஸ்டாலினா அண்ணாமலைனா அண்ணாமலைன்னு சொல்லுவார். உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலைனா அண்ணாமலை தன்னிச்சையா முயற்சி பண்றாரு. எந்த பேக்ரவுண்ட்ல வந்திருக்கிறாரு அவரு? உனக்கு உங்க அப்பா இருக்கா, உங்க தாத்தா இருந்தா. பாஜக அப்படின்றது ஒரு தேசிய கட்சி. தேசிய கட்சினாலும் அண்ணாமலை நீங்க கொடிவுள்ள போயிட்டு இருக்காருல்ல, அப்போ அண்ணாமலையா உதயநிதி ஸ்டாலின் நான் உதயநிதி ஸ்டாலினோட அண்ணாமலையை கிரேஸ் பண்ணுவேன். அவரு இவங்க 2 பேரும் பேசி ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன், பட் அண்ணாமலை ஸ்பீச் தான் நல்லா இருக்கு. இவன் பேச்சு ஒண்ணுமே கேட்க முடியல. அண்ணா இவரு உதயநிதி ஸ்டாலின் பேசினா ஒன்னும் அதை நான் நீட்டு ரகசியத்தை சொல்ல போறேன். அந்த ரகசியம் என்ன ரகசியம் சொல்ல போறாரு? சட்ட போராட்டம் தான் ரகசியம். என்ன சொன்னீங்க? நீட்ல ஒரு ரகசியம் இருக்கு, சீக்ரெட் இருக்கு, நான் உடைப்பேன் அப்படின்னா என்னத்தை உடைச்சிங்க சொல்லுங்க?
மக்கள் நம்ம தெளிவாயிட்டாங்க. அவரோட அமைப்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். சிஎம் ஆனதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு இப்ப, ஏன்னா முதல்வர் ஒரே வச்சுக்கமா 2026 மே மாசத்துக்குள்ள அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் அவரை உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியிலே வந்துட்டு ஸ்டாலின் ஆட்சியிலே உதயநிதி உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர அடுத்த எலெக்ஷன்லாம் டவுட் தான். 2026 26 கஷ்டம். தாத்தா பையன் பேரா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் வந்துடும். நீங்க நினைச்சுங்க, ஒரு குடும்ப ஆட்சிங்கிறது எல்லாருக்கும் குழப்பம் தானே. அப்போ திமுகங்கிறது அவங்க வீட்டு சொத்து மாதிரி ஆயிப்போச்சுல. விளம்பரம் தான் வருது, மன்னராட்சியா மக்களாட்சி கேக்குறாங்க. அப்போ இது மக்களாட்சியா மன்னர், இப்போ மக்களாட்சின்னு சொல்லிட்டு அப்போ குடும்பத்தை கொண்டு வந்தா அது மக்களாட்சி கிடையாது, மன்னராட்சி தானே. மக்களால் ஓட்டு போட வந்தா மக்களாட்சி. அப்போ கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் மக்களாட்சின்னு சொல்றேன், மன்னராட்சின்னு சொல்லுவேன். இது எப்படி மக்களாட்சின்னு சொல்லுவீங்க? மக்களாட்சிங்கிறது எங்கேயோ தெரியாத ஒரு எடப்பாடி வந்தாரு, ஓகே, ஜெயலலிதா வந்தாங்க, எம்ஜிஆர் வந்தாங்க, அந்த கூட அங்க அது ஒரு குடும்பாட்சி கிடையாது. அங்க குடும்பாட்சி இருக்கா? இல்லையே. குடும்பாட்சி அங்கேயும் கிடையாது. குடும்பாட்சி நடந்த இடம் வந்து காங்கிரஸ் திமுக தான், ரெண்டுமே குடும்பாட்சி தான். இது ஏன்னா மக்களுக்கு தெரியாதா? ஆனா ஒரு விஷயம், மக்கள் மனநிலை எப்படி இருக்கோ அதை யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப 2026லப்பா அண்ணாமலை, அண்ணன் சீமான், உதயநிதி ஸ்டாலின் கூட நம்ம எடுத்துக்கலாம், இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா அம்மா, டிடிவி. 2026ல நாற்காலி பிடிக்க போறது 2026 வந்து இவங்க என்னன்னா ஏடிஎம்கேல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தானா வலு அதிகமா இருக்கும். நல்லதுங்க. டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்தானா அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். புரியுங்களா? நீ ஒரு எடப்பாடி வந்து நான் தான் பெரியவ ஈகோ பார்த்தாருன்னா கட்சி உடஞ்சு போகும். ஏன்னா ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது. என்ன மாதிரி தெரியலையே போற போக்க பார்த்தா. அப்ப எப்படி நீங்க ஜெயிக்க முடியும் சொல்லுங்க? அப்ப இபிஎஸ்க்கு வந்து வாய்ப்பு இருக்குதா இல்ல எப்படி இருக்கு அவரோட ஜாதகம்? இபிஎஸ்க்கு வந்து 2020 டைம் நல்லா இருக்கு. 2020ல அவருக்கு புதன் மகாதசையில் சுக்கிர புத்தின்னு ஒரு புத்தி ஸ்டார்ட் ஆகுது. 26ல அந்த சுக்கிர புத்திங்கிறது என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவருக்கு லக்னாதிபதி புத்தி மீனத்துல உச்சம், அந்த வீட்டுக்குடைய குரு லக்ன கேந்திரம். அப்போ லக்கணத்தை குரு திக்பலம் பத்தி உட்கார்ந்து இருக்கணும், சுக்கிரன் ஆட்சியா இருக்கணும், புதன் தனாதிபதி பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கான், தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல லக்னாதிபதி உச்சமா இருக்கும்போது வலுவான ஜாதகம் தான். இன்னும் சொல்லல, இந்த பார்லிமெண்ட் வீட்டுல சட்டசபையில் அவர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸ்டாலினா எடப்பாடியா அப்படின்னா யாரு? ஸ்டாலினுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அவ்வளோ எடப்பாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். அன்னைக்கு கூட்டணி தான்மா, கூட்டணி பொறுத்து. ஏன்னா கூட்டணி தான் முடிவு பண்ணும். ஒரு 2% கூட ஒரு % ஓட்டு தூக்கும். இதே டிஎம்கேவே தனிச்சு நிக்க சொல்லி பார்ப்போம். திமுக நாங்க தான் வலுவான கட்சி, திருமாவளம் சேர்க்கல, கம்யூனிஸ்ட் வேண்டாம், தனிச்சு நின்று ஜெயலலிதா மாதிரி ஒரு ஜெயிச்சாங்க 2010, அது மாதிரி நின்று ஜெயிக்க சொல்லி பார்ப்போம். திமுக முடியாது. அது எப்படி முடியும் அவங்களால? தனிச்சு நிக்க முடியுமா அவங்களால? எந்த கட்சியும் உள்ள தனிச்சு நிப்போம் சொல்ல திமுக முடியாது. இப்ப அண்ணன் திருமாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இல்லம்மா, திருமாவளவனுக்கு திமுகல திருமாவளவனுடைய ஓட்டு வங்கி அதிகமா இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. அவங்க ஓட்டு ஏன் திருமாவளவன் விடலைன்னா அவங்க ஓட்டு வங்கி அதிகம் திருமாவளவனுக்கு, அவங்க கம்யூனிட்டியில. எஸ், அதனால அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓட்டு வங்கி அதிகம். அப்ப அண்ணன் திருமாவால டிஎம்கேக்கு தான் லாபம். திருமாவளவன் திமுக தான் லாபம். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 1% நின்று போது ஓட்டு அவங்க ஓட்டு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க எப்பவுமே 1% 1.5% ஓட்டு தான் ஜெயிக்க முடியும். டஃப் ஃபைட் வரும். பாமக வந்து பாஜகவோட 10 சீட்டோ நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல் சீட்டு எல்லாம் வராது. 4 சீட்டு 3 சீட்டு வந்தாலும் பெரிய விஷயம். இல்ல அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? சிஎம் அமைப்பு எதனா சீஃப் மினிஸ்டர்லாம் ஆக முடியாது. ஒருவேளை ஒரு அடுத்த எலெக்ஷன்ல வந்து துணை முதல்வராக வாய்ப்பு இருக்கு. இப்போ அண்ணாமலையும் கூட்டணி போட்டு அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் ஆகி இவர் துணை முதல்வர் ஆகலாம். அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அப்படி வரலாம். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் ஆகலாம்னா அன்புமணி ராமதாஸ் துணை முதல்வர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரலாம். அப்படி போட்டு கூட்டணி போடலாம் எங்களுக்குள்ள. திமுகல வந்து இது எப்பவுமே பாரம்பரிய கட்சி. அது வந்து மக்கள் வந்து இன்னும் அந்த ட்ரெண்டிங்லேயே இருக்காங்க. திராவிட கட்சின்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. அவனுங்க நல்லா வளர்ந்து இங்கே போயிட்டாருங்க, நல்லா செஞ்சுங்க. நீங்க இப்படிதான் இருப்பீங்க. அவனுக்கு ஹைப்பையெல்லாம் போயிட்டாருங்க. நீங்க அவனுக்கு சொத்து சுகம் லக்ஸரி ஆடம்பரமா எல்லாம். நீ சிதம்பரமே அவ்வளவு 10 கண்டில 15 கண்டு சொத்து இருக்கு. எப்படி சம்பாதிச்சாரு சிதம்பரம்லாம்? காங்கிரஸ்ல
நிதி மந்திரியா இருக்கும்போது எத்தனை கண்டில சொத்து இருக்கு அவருக்கு, உள்ள அவங்களே உள்ளத்துக்கு வச்சாங்கல்ல. ஏன்னா கலைஞர் ஐயாவை மாதிரியே இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து மக்களால் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா கனிமொழி. கனிமொழி ஒரு நல்ல அவ வந்து அந்த அம்மா வந்து ரிஷபலக்கணம், கும்பராசி, புரட்ட நட்சத்திரம். அந்த அம்மாவுக்கு இப்ப நடப்பு திசை சுக்கிர திசை, நடப்பு திசை சுக்கிர திசை நடக்கு. ஆனா என்னென்ன ப்ராப்ளம்னா, நமக்கு நடக்கிறது சுக்கிர திசை நடந்தாலும் அந்த அம்மாவோட ஜாதக படிப்புப்படி இப்போ வந்து 7 ஜென்மச்சனி 3வது சுத்து ஓடிட்டு இருக்கு. ஜென்மச்சனி கொஞ்சம் குழப்பமான பீடு தான். ஆனா 5 வருஷம் கழிச்சுட்டு இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா டைம் நல்லா இருக்கும். அந்த அம்மாவுக்கு 2026 தான் நல்லா இருக்கும். அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா சிஎம்? அந்த அம்மாவுக்கு வந்து இந்த 25, 26 பேலன்ஸ் பண்ணி ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் டைம் நல்லா இருக்கும். இந்த 25, 26 டைம் கொஞ்சம் ஃபேவரா இல்ல. 24 இருக்குங்க. சசிகலாமா மறுபடியும் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அதை மட்டும் சொல்லிடுங்க. ஓபிஎஸ் ஓட ஜாதகம் எப்படி இருக்குது? ஓபிஎஸ் ஜாதகம் அவருக்கு வந்து மீன ராசின்னு நினைக்கிறேன், ரேவதி நட்சத்திரம். சரி. சசிகலா மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் தான். 2 பேருக்கு 7.5 ஓடுது. குழப்பமான ஒரே சமூகம். கொஞ்சம் ஃபைட் பண்ணி ஓபிஎஸ் ஃபைட் பண்ணி ஜெயிக்கணும். அவர் சிம்ம லக்கணம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா கூட அவரோட அரசுக்கு நான் பார்க்கல, இருந்தாலும் கேள்விப்பட்டது சொல்றேன். இவ்வளவு மீனராசி, ரேவதி நட்சத்திரமா இருந்ததுன்னா கொஞ்சம் விரைச்சனி, அதனால கொஞ்சம் டஃப் ஆயிட்டு இருக்கும். போராடி ஜெயிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தினகரனுக்கு கொஞ்சம் ஹோப் இருக்கு. டைம் நல்லா இருக்கு, சுக்கரதசை நல்லா இருக்கு, டைம் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு. ஆனா பேசிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, சசிகலாவுக்கும் இவங்கெல்லாம் ஒன்னா ஏடிஎம்கே நல்ல கட்சி தான், வலுவான கட்சி தான், அதாவது எது மாற்று கருத்தும் இல்ல. அது எந்தாலும் இவங்க வந்து இவங்களே உடைச்சுக்கிட்டாங்கல்ல கட்சி, அதனாலதான் சிபிட் ஆயிடுச்சு. சேர்ந்து இருந்தாங்கன்னா டிஎம்கேக்கு ஃபைட் பண்ணிருக்கலாம், தப்பா பயங்கர டப்பு கொடுத்துருக்காங்க. இவங்களா உடைச்சுக்கிட்டு யாரும் ஜேக்க மாட்டேன், நான் ஜேக்க மாட்டேன். ஈகோ பாத்தீங்கன்னா அதான் வந்து கட்சி வளர்க்கதான் பார்க்க தவிர ஈகோ எல்லாம் பார்க்க கூடாது. ஒரு கட்சி எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அண்ணா திராவிட கட்சியை வந்து அண்ணாதுரை வளர்ச்சாரு, அண்ணா திமுக வந்து எம்ஜிஆர் வளர்த்தாரு, தாமரைய அண்ணாமலை வளர்க்கிறாரு, தாமரைய தண்ணி ஊத்து வளர்க்கிறாரு. இது வரைக்கும் தாமரை இருந்தது, இது வரைக்கும் தாமரை யாருமே தண்ணி ஊத்தல, அப்படியே விட்டுட்டாங்க. அண்ணாமலை வந்துதான் வந்ததுல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அது தாமரை அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. எல்லா இடமே அப்படியே ஒரு தாமரையா இருந்த தாமரை இப்ப நிறைய இடத்துல தாமரை பூத்துருச்சு. அதனால அண்ணாமலை அண்ணாதுரை எப்படி வந்தாரோ அதுக்கப்புறம் ஒரு அண்ணாமலையும் லீடர் வந்திருக்கிறார். அண்ணன் சீமான் பத்தி பேசிட்டு முடிச்சிருங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? அண்ணன் சீமான் வந்து நல்ல லீடர். அண்ணன் சீமான் எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர், ரொம்ப காலம் ஃப்ரெண்டு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கணும் ஒரு படம் கூட ஆரம்பிச்சு, அம்மா கிரியேஷன் ஜீவாக்கு நல்ல நண்பர். அவர் மேலும் நல்லா வளரணும். ஏன்னா அந்த மாதிரி லீடர், ஏன்னா பணம் கொடுக்காத ஒரு கேரக்டர். அந்த வயசுல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவர் கூட்ட யாராவது ஒரு ஆள் அப்படி இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏறும் கட்சிக்கு. தனிமணி தான் வந்து நிற்கிறது கஷ்டம். இன்னொரு 5 வருஷம் போனா யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கூடும். இந்த 5 வருஷம் ஓட அடுத்த 5 வருஷம் ஜெனரேஷன் வந்து சீக்கிரமா லைக் பண்ணுவாங்க. இன்னொரு 5 வருஷம் வாக்கு சதவீதம் கூடும். ஆனா ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றது வாக்கு சதவீதம் கூட. சீமானுக்கு வாக்கு சதவீதம் கூடும். எனக்கு சீமானை பிடிக்கும். எனக்கு இப்ப இருக்க லீடர் 2 பேர் தான். ஒண்ணு அண்ணாமலை, சீமானை தான் பிடிக்கும். வேற யாருமே பிடிக்கல. அண்ணாமலையும் பிடிக்கும், சீமானையும் பிடிக்கும். மற்ற லீடர்லாம் வந்து கமர்ஷியல் லீடரா இருக்காங்க, வியாபார லீடர். வியாபாரம்னா இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம், எங்க சொத்து வாங்கலாம், இதே இந்த மைண்டை பூரா மக்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்க. ஒரு காமராஜர் நினைச்சு பாருங்க, ஒரு கக்கனை நினைச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் ஜீவா நினைச்சு பாருங்க, நல்ல கண்ணை நினைச்சு பாருங்க. கொஞ்சமா நினைங்க, நினைச்சாதான் நாடு நல்லா இருக்கும். கனிமொழி மேடம் 2G வழக்கு மறுபடியும் தூசு தட்டி இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு நமக்கு ஜென்மச்சனி நடக்குனால ஒருவேளை கொஞ்சம் அது பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு 2026 வரைக்கும் டைம் கொஞ்சம் ஃபேவரா இல்ல. 7.5 வரை நடக்கிறனால, சுக்கர தசை நடக்கனால கொஞ்சம் எஸ்கேப் ஆகுதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த சுக்கர தசை 7.5 சனி நடக்கனால கொஞ்சம் போராட்டம், ஜென்மச்சனியான மன அழுத்தம் இருக்கும் கொஞ்சம் மனசு. அதை கொஞ்சம் அவங்க சரி பண்ணணும். அவங்க கையில தான் இருக்கு, இது வேறும் கிடையாது. மக்கள் டிசைட் பண்றது தான், நம்ம கையில கிடையாது. ஓட்டுங்குது இறைவன், மக்கள் திருப்பே மகேசன் திருப்புன்ட்டான். ஆனா மக்கள் எடுத்த முடிவுக்கு தான் கரெக்டான முடிவு. அந்த கடைசி நேரம் மக்களுடைய மனநிலை அதை வச்சு தீர்மானிக்கும். யாரு ஒரே நாள்ல தீர்மானம் பண்றதுதாம்மா. சீமான் நல்ல லீடர், ரொம்ப நல்லதுதான். நான் அவரை பேசி ரொம்ப காலம் ஆச்சு. சினிமால இருக்கும் பார்த்தது, அரசியலுக்கு அப்புறம் மீட் பண்ணது இல்லை. எனக்கு தெரியும், நான் ஜோசியன் அவருக்கு தெரியும். இருந்தாலும் சீமான் நல்லா வளரணும். திரைத்துறையில ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்காத ஆளே கிடையாது. நிறைய பார்த்திருக்கேன். எல்லாத்துக்குமே ஜாதகம் சொல்லிட்டீங்க. விஜயகாந்த் நீங்க தானே சொன்னீங்க? விஜயகாந்த் எல்லாம் பார்த்திருக்கேன், முன்னாலே பார்த்திருக்கேன். விஜயகாந்த் எல்லாம் பார்த்திருக்கிறேன்.
ராமராஜன் மோகன் பார்த்திருக்கிறேன், நிறைய நடிகர்கள்லாம் பார்த்திருக்கிறேன். அவர் சிஎம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது நீங்க தான். ஆமா ஆமா. விஜயகாந்த் அதே மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டாரு. அது நான் ரஜினிகாந்த் வரமாட்டேன் வீட்லயே போய் சொல்லிட்டு வந்தேன். வீட்டுல போய் பாத்துட்டீங்க ஜாதகம்? ஆமா, 2015 போனேன். அவர் என்ன சொன்னார்? அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? 2015 அவர் வீட்டுக்கு போகும்போது கேட்டாங்க என்கிட்ட. அவங்க பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. அப்பா அரசியலுக்கு இருக்கா, அந்த பொண்ணு தான் கேட்டது. அப்பாவுக்கு அரசியல்லாம் கிடையாது, சினிமாவில் நடிக்கலாம், ஆரோக்கியமா இருக்கு நடிங்க, பட் அரசியலுக்கு கிடையாதுன்ட்டு நான் வீட்டிலே போய் சொன்னேன். அவர் கேட்டாரு அரசியல்லாம் உங்களுக்கு கிடையாது சார். அது மாதிரி ராமராஜனுக்கு நீங்க தானே சொன்னீங்க? ராமராஜனுக்கு அது அரசியல்லாம் கிடையாதுன்னு தான் சொல்லிட்டேன். அப்பவுமே 88, 89 சொல்லிட்டேன். பொலிட்டிக்கெல்லாம் பெருசா வரும். இதுக்கப்புறம் சினிமா கொஞ்சம் இறங்கு முகமா இருக்கும் சார்னு. அந்த படம் டைரக்டர் திலகராஜ் என் ஃப்ரெண்டு தான். ராமராஜன் நாடு படம் பண்ணாரு. அப்ப கூட கேட்டாரு ராமராஜனுக்கு கொஞ்சம் இறங்கு முகமா தான் இருக்கு, பெருசாலாம் இனிமேல் இருக்காது. அதுக்கப்புறம் அரசியல் போறாரு, அரசியல்லாம் பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு. ஏன்னா அவருக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு அவ்வளவு ஒரு 2 விஷயம். நீங்க என்ன நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும். விதி என்பது வலிமை. நீங்க நல்லவன் படிச்சவன் அதனால கர்மா என்பது வேற, விதி என்பது வேற. கர்மா என்பது வேற, விதிங்கிறது ஒருத்தன் படிக்காதவன், ஒண்ணுமே தெரியாது, கையெழுத்து கூட தெரியாது, அவன் மருத்துவ கல்லூரியை கட்டிட்டான், அது விதி. கர்மா என்பது அவன் காலேஜ்ல பாடம் எடுக்க முடியாது, ஏன்னா அவன் படிக்கல, இது கர்மா. ஒரே வரியில முடிச்சிட்டீங்க. அதனால விதியும் கர்மா முடிக்காதுங்க, அது வேற. ஒண்ணுமே தெரியாம கூட கோடீஸ்வரன் ஆகலாம், அவனை எலிஜிபிலிட்டி கிடையாது. சில விஷயம் அவன் எலிஜிபிலிட்டி கிடையாது. அந்த ஒரு விஷயம் அவன் அறியாம போக்கஸ் ஆகும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம். அறிவு வேற, பணம்ங்கிறது வேற, ரெண்டுமே வேற. புத்திசாலித்தனங்கிறது வேற, பணம் சம்பாதிக்கிறது வேற. ஹெல்த் எல்லாமே இருக்கு. 12 ராசிக்குள்ளே 12 லக்கணத்துக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்குமா. ராசி லக்கணத்துக்குள்ளே மூடைய உள்ள எல்லாமே அமைப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த 12 ராசி 12 லக்கணம் தான் ஒரு மனிதனை டிசைட் பண்றது. இப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு விடயம் உண்மையா? அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய மனசை தீர்மானம் பண்றது இல்ல. இப்போ ஒருத்தவங்க எம்ஜிஆரோட போக்கஸ் இருந்தது. எம்ஜிஆர் ஒரு போக்கஸ் பண்ணியே வந்தாரு அரசியல். மக்கள் பிடிச்சது அரசியல் இருந்தபோது ஒரு போக்கஸா கிளிக் ஆச்சு. அது மாதிரி ஒரு அட்ராக்ஷன் பண்ணது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இந்த 3 தான் அட்ராக்ஷன் ஃபிகர் இருந்தது. பேச்சு சாமர்த்தியம் எல்லாம். அதுக்கப்புறம் எந்த லீடர்ஸும் இல்லை. இல்ல அந்த வாய்ப்பை நாம விதின்னு எடுத்துக்கலாமா இல்ல அதிர்ஷ்டம் எடுத்துக்கலாமா? விதி தான் அது. விதி இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு. விதியும் வேணும், அதிர்ஷ்டமும் வேணுமா? விதியும் இருக்கணும், அதிர்ஷ்டம் வேணும். விதி என்பது வேற, அதிர்ஷ்டங்கிறது வேற. விதி என்பது வேற, அதிர்ஷ்டங்கிறது அதான் சொன்னல. ஒருத்தர் 2 பேர் ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு 2 பேரும் போறாங்க. அதுல ஒரு சீட்டு தான் வேக்கன்ட் இருக்கு. 2 பேர்ல ஒருத்தன் 2 பேரும் நல்ல மார்க், ஈவன் மார்க் யாருக்கு கொடுக்கலாமா? அந்த 2 பேருக்கு சீஃப் மினிஸ்டர் கோட்டால வாங்கி கொடுத்துட்டாரு, இவருக்கு கொடுக்கணும்னு. ஆனா அந்த பையனுக்கு கிடைக்கல. அதிர்ஷ்டம் வாய்ப்பை வாங்கி கொடுத்துருச்சு. ஆனா இவன் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். அதிர்ஷ்டம் என்பது வாய்ப்பு வாங்கி தரும். ஒரு அதிர்ஷ்டம் லைஃப்பை கொடுத்துரும், நீ உழைக்கணும். இப்போ சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கூட அந்த அமைப்பை கொடுத்துரும் ஒருத்தனுக்கு. ஆனா நீ உட்கார்ந்து அதை கரெக்டா வேலை செய்யணும். நீ அந்த சேனல்ல கரெக்டா பண்ணாதான் உங்க லைஃப் மாறும். நீ உட்கார்ந்துட்டு எதுவும் தெரியாம இருந்தேன்னா அப்ப எதுக்கு? அந்த போஸ்டிங் ஒரு பெரிய பவர்ஃபுல்லுங்க. சீஃப் மினிஸ்டர் சாதாரண விஷயம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். என்ன நடக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்ல என்ன நடக்கு, என்ன நடக்கல, மந்திரிகளா வேலை செய்யறாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். அந்த எலிஜிபிலிட்டி பொதுவாக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜை புனஸ்காரத்து மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆட்சியை பிடிப்பதற்காக, பதவிக்காக நிறைய பண்ணுவாங்க. ஜெயலலிதா கூட நிறைய பண்ணுதா நான் கேள்விப்பட்டேன். இல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைங்க? பூஜை புனஸ்காரங்கிறது என்னன்னா, நீங்க என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் உன்னுடைய கர்மா வேலை செஞ்சுதான் ஆகும். பூஜை பண்ணாலும் நல்லா தான் இருக்கான். கடவுளை நம்பாதவன் நல்லா தானே இருக்கான். அப்போ உன் கட்டத்துல அந்த கர்மா நீ இப்படிதான் இருக்கணும் எது இருக்கா, அதை எப்படி மாத்துவீங்க? ஏமா நீ கோயிலுக்கு போறதும் நீ நேர்மையா இரு. கிரகங்கள் என்னது? 9 நவக்கிரகங்கள்: சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி, ராகு, கேது. இவ்வளவுதானே. சூரியன் பித்ருக்காரகன். நீ பித்ரை மதிச்சானா சூரிய பவன அனுக்கிரகம் கிடைக்கும். சந்திரன் தாயார் கிரகம். தாயாரை மதிச்சானா சந்திரனுடைய அனுக்கிரகம். செவ்வாய் சகோதரக்காரன், கூட பிறந்த சகோதரன், கசின் பிரதர்ஸ் எல்லாத்தையும் நேசிக்கணும். நேசிச்சா செவ்வாயோட அனுக்கிரகம். புதன் தாய் மாமனோட அனுக்கிரகத்தோட கிடைக்கும். தாய் மாமனை நேசிக்கணும். குரு
குரு நீ உனக்கு சொல்லி கொடுத்த குரு வழிபாடு பண்ண அவருக்கு நல்லது செஞ்சா குரு. அப்ப சுக்கிரன் களத்திரக்காரர், நீ மனைவி குழம்பு இவங்களெல்லாம் நேசிச்சு அவங்களோட அன்முனியமா இருந்தேன்னா நல்ல நடக்கும். சனி பகவான் யாரு? லேபர்ஸ், ஒர்க்கர்ஸ். நீ ஒர்க்கர்ஸை நீ நல்லபடியா கவனிச்சேன்னா ஆயுள் தெருக்குமாறு நல்ல நடக்கும். இதெல்லாம் கவனிக்காம எல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்படி இதெல்லாம் நீ கவனிச்சீங்கன்னா எல்லாருடைய நவக்கிரகங்களும் சந்தோஷப்படுத்துவாங்க. நவக்கிரக சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ கூட போட்ட இவ்வளவு சகோதர சகோதரிகள் எல்லாமே இருக்காங்க, உடம்பிறப்பு இருக்காங்க, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ கோயில்ல போய் கும்பிடு, நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பத்தை என் சொத்தெல்லாம் எழுதி வாங்குறான்னா அங்கேயே அடிபட்டு போகுது. நீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸே வராம இருந்தீங்கன்னா சூப்பரா இறைவன், அந்த ஜீசரா இருந்தாலும் சரி, அல்லவா இருந்தாலும் ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். ஈஸ்வரன், அல்லா, ஜீசஸ் எல்லாம் ஒண்ணுதாம்மா. தண்ணியை நம்ம தண்ணியும்போ, ஒருத்த வாட்டரும்பா, ஒருத்த நீளும்பா, ஒருத்த பானியும்பா, பொருள் ஒண்ணுதான். உலகத்துக்கு ஒரு சூரியன் தான், ஒரு சந்திரன் தான், ஒரு உலகம் தான். மனிதன் பாகுபாடை பிரித்து வச்சுக்கிட்டான். நீ யாரை கும்பிட்டாலும் நீ நேர்மையா இருந்தேன்னா உனக்கு அனுக்கிரகம் கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு உன் தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். யாரும் ஜோதிடத்தை மாற்ற முடியாது. ஜோதிடர் என்பது ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லாம தவிர இதை மாத்தலாம் முடியாது. ஜோசியர் உன் தலையெழுத்தை மாத்துவாரா? எந்த ஜோசியர் மாத்துவார சொல்லுங்க? ஆடவே முடியாது. உனக்கு எழுதப்பட்டது நடக்கும். கர்மாவும் அதே மாதிரி தான். கர்மாவும் அதே தான், எழுதப்பட்ட விஷயங்கள். இது எப்படி யார் மாத்துவா சொல்லுங்க பாப்போம். நட்சத்திரத்தை மாத்துறாங்க, லக்னத்தை மாத்தி எல்லாம் பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ பிறவில அது கண்டிப்பா நடக்கும். நேர்மையாகவும் தன்னம்பிக்கையுடன், ஃபர்ஸ்ட் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மை, உழைப்பு, இது 4 ஒருத்தன் இருந்தா அவன் ஜெயிப்பான். அதிர்ஷ்டம் வாய்ப்பை வேகி தரும், அது உழைக்காது. ஒரு கம்பெனியில் ஒருத்தன் கதை சொல்ல கூப்பிட்டான் ஒரு டைரக்டர். இவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கதையை. கரெக்டாக இந்த கதையை சொல்ல போகிறான், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒன்லைன்லாம் பக்கா பண்ணி 2 நாள் பாய்காட் பண்ணிட்டு கதை சொல்ல போகணும். தயாராக இருக்கணும். அதிர்ஷ்டம் வாய்ப்பு வாங்கி தரும். நீ போய் அங்கே போய் கதை சொல்லணும். அப்போ தாங்க ஜெயிக்க முடியும். சினிமாங்கிறது ஒரு அற்புதமான தொழில், நான் இல்லைன்னு சொல்லலை. சினிமாங்கிறது என்னென்னா 6 கோடி 10 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்னா, ஒரு 10 பேர் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அந்த 10 பேர் கெஸ்ட்டுக்கு ஒருத்தன் சக்கரையெல்லாம் காப்பி பிடிக்கும், ஒருத்தன் சக்கரோட சாப்பிடுவான், ஒருத்தன் சப்பாத்தி பிடிக்கும், பூரி பிடிக்கும். 10 பேர் சாப்பாடுக்கு மெனு தயாரிக்கிறோம். அப்போ 6 கோடி மக்கள் படம் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணணும்? அப்படி யோசிக்கணும். அப்போ தான் படம் ஜெயிக்கும். நன்றி.